இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். परमेश्वर उद्धारकर्ता के नाम से मैं आप सबको बधाई देता हूं. இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியத்துக்காக நன்றி சொல்கிறேன். आराधना में मुझे भाग लेने के लिए परमेश्वर ने दिया बड़े धन्य के लिए मैं धन्यवाद देता हूं. கடந்த இந்த வாரத்திலே அருமையான பாஸ்டர் விஜயராஜ் அவர்களை பார்க்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். पिछले हफ्ते में पास्टर विजयराज अय्या को मिलने के लिए परमेश्वर ने अनुग्रह किया. நான் வந்தது வேற ஒரு சபைக்கு. मैं आज किसी और कलीसिया के लिए आया था. அவங்களோடு பகிர்ந்து பழகும்படியான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தினார். उनके साथ मिल जुलने के लिए परमेश्वर ने एक आदत को அவங்களோடு பேசிக் கொண்டிருந்தோம். उनसे बातें कर रहे थे. நீங்கள் வாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சபையிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள். आप आइए और परमेश्वर के वचन को कलीसिया में बांट लो कर कहे. வெள்ளிக்கிழமை அந்த மத்தியால அவங்க கூட்டத்துல ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். शुक्रवार को दोपहर में उनके वचन को बांटने के लिए मदद किया. இந்த நாளில இங்க வருவதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார். आज भी इस जगह पर आने के लिए परमेश्वर की इच्छा थी. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो. உங்க இது விட்டல்வாடி தானே? விட்டல்வாடில கல்யாணம். ஓகே, கல்யாணம். 2004வது ஆண்டுல 2004 साल में ஆமா விட்டல்வாடில கிருபாசன சபையில பேசறதுக்கு வந்திருந்தேன். विठलवाड़ी में कृपासन कलीसिया में मैं प्रचार करने आया था. குமாரதாஸ் அப்படினு சொல்லி அவருக்கு இருந்தாங்க, இப்ப இறந்துட்டாங்க. அவங்க கூட வந்தேன். कुमारदास थे, वो आज गुजर गए, लेकिन उनके साथ में आया. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து செல்ல போகிறோம். परमेश्वर के नाम की महिमा हो. परमेश्वर के वचन की ओर जाने அன்போடு वाले கூட ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுன்னு அழைத்த मुझे प्रेम के साथ स्वीकार कर परमेश्वर के वचन को बांटने के लिए बुलाए हुए சபையின் தலைமை போதகர் அவர்களுக்கும் अपने कलीसिया के प्रधान पास्टर जी को, இதுக்கு பொறுப்பா இருக்கிற அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும், इस कलीसिया के जो जिम्मेदार உங்க எல்லாருக்கும் நான் வாழ்த்திலே நன்றியும் தெரிவித்துக் आप கொள்கிறேன். सभी को मैं बधाई और धन्यवाद को देना चाहता हूं. சரி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो. உங்க பாஸ்டர் சொன்னது போல ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபையினால जैसे आपके पास्टर ने कहा कि परमेश्वर के बड़े अनुग्रह से 2011வது ஆண்டிலிருந்து 2011 साल से மறுரூப முகாம் என்று சொல்லி நடத்தி வருகிறோம். रूपांतर सभा कर हम चला रहे हैं. அதை இந்தியா முழுவதும் ஆண்டவர் நடத்த கிருபை பாராட்டினார். पूरे भारत देश में चलाने के लिए परमेश्वर ने अनुग्रह किया. இந்த வருஷத்தினுடைய மே 24, 25, 26ல இலங்கையில யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியில இதே போல வாலிப பசங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டினார். इस साल के मई महीने में 24, 25, 26 तारीख में श्रीलंका में जो जवानों को जहां पर युद्ध से कई सारे हानि हुए थे उस जगह पर करने के लिए परमेश्वर ने அதை ஒரு தரிசனத்தோடு செய்கிறபடியால் उसे एक दर्शन के अनुसार करने के कारण நடத்துற இடத்துல எல்லாம் जहां कहीं भी हम चलाते थे ஆண்டவர் நூற்றுக்கணக்கான ஊழியர்களையும் தேவ பிள்ளைகளையும் எழுப்பி இருக்கிறார். परमेश्वर ने सैकड़ों सेवक और परमेश्वर के लोगों को उठाया. அந்த இலங்கையில நடத்தின இதுல சரியான மழை, 3 நாள் முகாம். वो श्रीलंका में जहां पर चलाए थे 3 दिन की बरसात, சரியான மழை, बहुत जबरदस्त बरसात. அப்படி இருந்தோம். 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் ட்ரெயினை பிடிச்சு வந்திருந்தாங்க. 88 வாலிப பசங்களும் பிள்ளைகளும் வந்தாங்க. वैसे रहकर भी बहुत 200 250 किलोमीटर दूर से அதுல 55 பேர் उसमें से 55 लोग முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். पूरे समय के सेवा के लिए समर्पण किए. ஹalleluya, हालेलुया. சரி, ஆண்டவர் தொடர்ந்து எங்களுக்காக நீங்க ஜெபிச்சுக்கிடுங்க. अब लगातार हमारे लिए प्रार्थना कर लीजिए. சொந்த ஊர் தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டத்துல मेरा खुद का गांव तमिलनाडु में तूतुकुड़ी சாத்தான்குளம் பக்கத்துல இருக்கிற முதலூர். सातानकुलम के बाजू में मुदलूर. முதல் கிறிஸ்தவங்க உருவான ஊர். पहले बार मसीह लोग तैयार हुए, पैदा हुए लोग. ஆனா நான் இருந்து ஊழியம் செய்யறது கர்நாடக மாநிலம் மங்களூர். लेकिन मैं रहकर सेवा करने वाले जगह मंगलूर कर्नाटका में है. இங்க இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வர்றேன். यहां से मैं परमेश्वर की सेवा को कर रहा हूं. தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து செல்ல போறோம். लगातार परमेश्वर के वचन की ओर हम जाएं. हालेलुया, 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 हालेलुया. அல்லேலூயான்னு சொன்னா 3 நன்மை இருக்கு. हालेलुया कहेंगे तो 3 भलाई है. ஒன்னு, पहला தேவனுக்கு மகிமை. परमेश्वर को महिमा. 2, दूसरा அந்த அல்லேலூயா சொல்ற ஆளு वो हालेलुया कहने वाला व्यक्ति தூங்குறதே கிடையாது. वो सोता ही नहीं है. மூணாவது என்ன நன்மைனா, तीसरा क्या भलाई है, அந்த அல்லேலூயா சொல்றதுனால वो हालेलुया कहने से பக்கத்துல இருக்கிற ஆளையும் தூங்க விடாம பண்றது. बाजू में बैठे इंसान को भी सोने नहीं देंगे हम. हालेलुया, हालेलुया. அப்பா, இப்பதான் நிறைய பேர் அப்படியே இதாயிருக்கீங்க. हालेलुया, कई लोग अभी जाग गए हैं. हालेलुया, हालेलुया. அப்ப நீங்க அல்லேலூயா சொல்றதுனால तो हम हालेलुया कहने से யார் தூக்கத்தையே கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். किसी के नींद को हम बिगाड़ते हैं मतलब. हालेलुया, हालेलुया. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் ஆழமா இந்த வருஷத்துடைய கடைசியில நம்ம வந்திருக்கிறோம். हम ये साल के आखिर में आए थोड़ा गहराई से. கொஞ்சம் ஏமா அவனை விடு நீ அமுக்க அது கொஞ்சம் அப்படியே இதாகும். அவனுக்கு அப்படி விடு. சரி, கவனிங்க, ध्यान दीजिए. இந்த வருஷத்துடைய கடைசியில நம்ம வந்திருக்கிறோம். ये साल के आखिर में हम आए हैं. ஒரு ஆழமான முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். एक गहरा और मुख्य बात को देखने वाले हैं.
இந்த வருஷத்தினுடைய என்ன எத்தனை நாள் தான் இருக்கு? ये साल में और कितने दिन बचे हैं? என்ன 2 நாள் தான். केवल 2 दिन बचे हैं, நாளை மறுநாள். कल और परसों। ஆமா, அதுக்கப்புறம் நம்ம 1ஆம் தேதிக்குள்ள வந்துருவோம். उसके बाद हम नए साल 1 तारीख में आ जाएंगे। இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல 2 இது செய்வாங்க. अब देखो कई जगह पर 2 बातों को करते हैं। ஒன்னு சுத்திகரிப்பின் கூட்டம் நடக்கும். पहला शुद्धिकरण की सभा होती है, இன்னொன்னு दूसरा நன்றி சொல்லுதல் ஆராதனை நடக்கும். धन्यवाद की आराधना होती है। இந்த ரெண்டும் எங்க பார்த்தாலும் நடக்கும். ये दोनों हर जगह पर होती है। சரி, நான் அன்னைக்கு கூட அந்த தாராவி சபையில சுத்திகரிப்பை பத்தி தான் பேசினேன். धारावी कलीसिया में मैं शुद्धिकरण के बारे में சரி, प्रचार இந்த किया। நாளுல इस दिन में நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். हम परमेश्वर को धन्यवाद देने वाले हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। சரி, இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். हम परमेश्वर को धन्यवाद இந்த कहने वाले வருஷம் हैं। முழுவதும் ஆண்டவர் உங்களை நடத்தி ये இருக்கிறார். पूरे साल में परमेश्वर ने तुम्हें चलाया है। அருமையான பாஸ்டர் ஆராதனை நடத்தும் போது சொன்னார்கள், प्यारे पास्टर आराधना चलाते समय कहे இந்த थे, வருடம் முழுவதும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ये पूरे साल में परमेश्वर ने இந்த चलाया வருடம் है। முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து ये இருக்கிறார். पूरे साल में उसने सुरक्षित रखा है। அதாவது என்னன்னா इसका मतलब क्या है? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதரட்சை தேயல. इजराइल लोगों के चप्पल कभी पुराने नहीं அவங்களுடைய हुए, வஸ்திரம் பழமையா போகல. उनके वस्त्र कभी पुराने नहीं हुए। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? அவங்க இருந்தது ஆண்டவருடைய தோள் மேல. वो जो थे परमेश्वर के कंधे पर थे। அவங்க இருந்தது ஆண்டவருடைய தோள் மேல. वो जो थे परमेश्वर के कंधे पर थे। அதே போல தான் கர்த்தர் உங்களை என்னை நடத்தி இருக்கிறார். वैसे ही परमेश्वर ने आपको और मुझे चलाया है। ஹalleluya, हालेलुया। அதே போல தான் நீங்க நடந்து யாக்கோப்பு சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லுகிறார். वैसे ही याकूब कहते समय एक जगह வேற पर அந்த कहता வசனத்தை है, வாசிங்க. இது பிரசங்கம் அல்ல. ये प्रचार नहीं है। வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 35:2. उत्पत्ति 35:2 में पढ़ते हैं। ஆதியாகமம் 35:2. उत्पत्ति 35:2। அப்பொழுது யாக்கோப்பு தன் வீட்டாரையும் மற்ற அனைவரையும் நோக்கி விலக்கி போட்டு சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போக வாருங்கள் உத்தரவு அருளி செய்து, நான் நடந்த வழியில என்னோடு கூட இருந்த தேவன். हालेलुया। போதும். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पर कहा गया है, நான் நடந்த வழியில என்னோடு கூட இருந்த தேவன். मैं जब चल कर गया मेरे संग संग था। இதே யாக்கோப்பு இங்கே இப்படி சொல்லுகிறார், यही याकूब यहाँ पर ऐसा நான் कहता நடந்த है, வழியில என்னோடு கூட இருந்த தேவன் என்று சொல்லுகிறார். मैं जहाँ पर चला मेरे संग संग रहा है। ஆனா அவருடைய கடைசி நாள்ல அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? लेकिन अपने आखिरी दिनों में वो क्या कहता है? 49வது அதிகாரம் ஆதியாகமம் उत्पत्ति 39वां अध्याय, 49வது அதிகாரத்துல 39वां अध्याय, சாரி 48வது அதிகாரத்துல 48वां अध्याय அவருடைய கடைசி நாட்கள் அவர் சொல்லுகிறார். वो अपने आखिरी दिनों में कहता है। 48 15 16 படிங்க பார்க்கலாம். 48 15 16 पढ़ेंगे। எப்படி நான் பிறந்த मेरे जन्म से लेकर, நான் பிறந்த அங்க என்ன சொன்னாரு? पहले क्या कहा? ஐயா 35:2 என்ன சொன்னாரு? 35:2 में क्या कहा? நான் நடந்த வழியில, मैं जहां पर चल कर आया। அது வாழ்க்கையில ஒரு பாதி நிலையில அவர் சொல்றாரு. சரியா புரியாதனால அதை சொல்றாரு. वो जीवन के आधे रास्ते पे वो कहता है पूरे समझ के बिना, வாழ்க்கையின் எண்டுல கடைசில लेकिन जीवन के अंत में आखिर में அவர் சொல்றாரு, वो कहता है, நான் என் சிறு வயது முதற்கொண்டு படிங்க, என் சிறு வயது முதற்கொண்டு वो कहता है कि मैं अपने जन्म से लेकर என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி தூதனானவர் இந்த பிள்ளைகளை நான் பிறந்த நாள் முதல் मेरे जन्म से लेकर என்னை ஆதரித்து வந்தவர், वो मुझे आदर நான் देकर பிறந்த आया நாள் है। முதல் मेरे जन्म से என்னை நடத்தி लेकर இருக்கிறவர். मुझे चलाया है। ஹalleluya. हालेलुया। நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? मैं आपसे कहता हूँ, நீங்க நடந்து வந்த பாதையில மட்டும் இல்ல, आप चल कर आए हुए मार्ग में केवल नहीं, நீங்க பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் आपके जन्म ஆதரித்தவர். से लेकर आज तक वो चला हालेलुया। कर आया है। हालेलुया। ஏதோ ஆபத்து நேரத்துல மட்டும் இல்ல, केवल आपत्ति के समय में ஏதோ नहीं, சாப்பிடுறதுக்கு இல்லாத நேரத்துல மட்டும் இல்ல, केवल जब भोजन नहीं था तब केवल नहीं, ஏதோ வனாந்திரத்தின் பாதையில போகும்போது மட்டுமல்ல, केवल रेगिस्तान के मार्ग में चलते समय நான் नहीं, பிறந்த நாள் முதல் मेरे जन्म से लेकर இந்நாள் வரைக்கும் என்னை इस ஆதரித்து दिन வந்த तक मुझे தேவன். चला कर लाया है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சரி, ஓகே, நல்லா கவனிங்களா. இது வரைக்கும் ஆண்டவர் அப்படியே உங்களை என்னைய நடத்தி अच्छा இருக்கிறார். ध्यान दीजिए, अब तक मुझे और आपको उसने चला कर சரி, लाया இப்போ है। நம்ம ஒரு முக்கியமான வார்த்தை வசனத்தை நம்ம பார்க்க अब போகிறோம். एक मुख्य वचन को हम देखने वाले நீங்க हैं। எல்லாரும் படிச்சதுதான். ये सब आपने पढ़ा ஆனா है, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தின்படி சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள लेकिन விரும்புகிறேன். परमेश्वर ने मुझे दिया प्रकाश के अनुसार मैं आपको कुछ बांटना चाहता எத்தனை हूँ। பேர் ஆசையா இருக்கிறீங்க? कितने लोग चाहत के साथ உங்க हो? பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, पास्टर जी ने कहा था, வசனத்துல தான் சபை கட்டப்படணும். वचन में ही कलीसिया बांधा जाना ஹalleluya. चाहिए। हालेलुया। நம்ம வசனத்துல நான் நேற்று தங்கி இருந்த பாஸ்டர் அழகா சொன்னாரு. कल मैं जहां पर ठहरा था, पास्टर जी ने अच्छी तरह कहा, அவர் சொன்னார், பாஸ்டர் उन्होंने कहा, पास्टर நான் அற்புதம் வல்லமை அப்படின்னு मैं चमत्कार अद्भुत ऐसे कहता हूं,
ஆனா வசனம் எவ்வளவு ஆழமா கிரியை செய்ய தெரியுமா உங்க மூலமா அப்படின்னா लेकिन वचन कितने गहराई से आपके द्वारा क्रिया करती है நான் देखो சொன்னேன் இதுலதாயா சபை கட்டப்படணும். मैंने कहा इसमें ही कलीसिया बांधा जाना ஹalleluya. चाहिए हालेलुया சரி வாசிங்க பார்க்கலாம். पढ़ेंगे சங்கீதம் 144 भजन संगीत 144 நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வேத பகுதி. हम सब जानने वाले एक शास्त्र का சங்கீதம் भाग 144 1. भजन संगीत 144 1 இருங்க அது உங்க ஸ்பீடுக்கு எல்லாரும் இருக்கணும்ல. உங்க ஸ்பீடுக்கு எல்லாரும் இருக்கணும் இல்ல. சில கரவலாடு உள்ள இருக்கு. கரவலாடு மெதுவா தான் வரும். जो बच्चे देने वाली बकरियां धीरे धीरे आएगी படிங்க இப்ப படிங்க. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய தேவனுக்கு சோத்திரம். இந்த இத சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. ये साधारण रूप में देखोगे तो कुछ समझ नहीं आएगी. இது சொல்றது யாரு? யாருடைய சங்கீதம்? ये किसकी भजन संहिता है? யாரு சங்கீதம்னு போட்டிருக்கு? ये किसकी भजन संहिता है? தாவீதின் சங்கீதம்னு போட்டிருக்கு. ये दाऊद की भजन संहिता कहा गया है. தாவீதின் சங்கீதம்னு போட்டிருக்கு. ये दाऊद की भजन संहिता कहा गया है. பாத்தீங்கன்னா, यहाँ पर आप देखोगे तो சாதாரணமா படிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. उसे साधारण रूप में देखने पर कुछ नहीं समझेगी. அவர் சொல்றாரு वो कहता है எப்படி மறுபடியும் படிங்க பார்க்கலாம். फिर से पढ़ेंगे என் கைய போருக்கும் கண்மலையாகிய தேவனுக்கு இவர் எதுக்கு சோத்திரம் சொல்றாரு? ये किस लिए स्तुति कहता है? அது மறுபடியும் படிங்க. फिर से पढ़ेंगे मेरे हाथों के लड़ने. நல்ல கவனிங்களே. अच्छे से ध्यान दीजिए. वो किस लिए के स्तुति कहता है? என்ன मुझे என் கைய போருக்கு मेरे हाथों को लड़ने விரல்களை யுத்தத்துக்கு मेरे उंगलियों को युद्ध के लिए ஆண்டவர் படிப்பிச்சாரு. परमेश्वर ने सिखाया. அதுக்காக சோத்திரம். इसलिए उसकी स्तुति हो. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. நல்ல கவனிச்சுங்களா. இந்த தாவீது சோத்திரம் பண்ற இடங்கள் நிறைய இருக்கு பைபிள்ல. दाऊद स्तुति कहने वाली जगह बाइबल में कई सारे हैं. சங்கீதம் 103 நம்ம ஜெபம் முடிஞ்ச உடனே ஒன்னு சொல்லுவோம் எல்லாரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. आराधना होने के बाद हम कहते हैं कि हे मेरे प्राण. அப்படி நம்ம சொல்லுவோம். அது वैसे हम சங்கீதம் कहते हैं. 103. அது சங்கீதம் 103. वो भजन संगीत 103. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி. वो तेरे अधर्मों को क्षमा कर तेरे पापों को गुनाहों को இது क्षमा करता சங்கீதம் है. 103. ये भजन संगीत 103. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. उसने किए हुए सारे उपकारों को मत भूल. அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த சங்கீதத்துல அத புரிஞ்சிக்கலாம். उस भजन संगीता पे आप समझ सकते ஆனா हैं. இதுல लेकिन इसमें என்ன எதுக்காக அவர் சோத்திரம் சொல்றாரு? वो किस लिए स्तुति कहता है? ஏன் சோத்திரம் சொல்றாரு क्यों அப்படினா स्तुति कहता है? என் கைகளை போருக்கு मेरे हाथों के लड़ने के लिए, விரல்களை யுத்தத்துக்கும் मेरे उंगलियों को युद्ध के लिए ஆண்டவர் படிப்பிச்சாரு. परमेश्वर ने सिखाया है. அதுக்காக சோத்திரம். इसलिए उसकी स्तुति हो. அது சொல்றது யாரு? वो कहने वाला कौन है? தாவீது. दाऊद. நல்ல கவனிச்சுக்கணும். अच्छे से ध्यान देना है. இவர் எங்க போய் யுத்தத்தை படிப்பிச்சாரு? ये कहां जाकर युद्ध को सीख लिया? நல்ல கவனிச்சுக்கணும். எங்க போய் யுத்தத்தை கத்துக்கிட்டு வந்தாரு? कहां जाकर युद्ध को सीख कर आया? நான் இது கொஞ்சம் அந்த சங்கீதத்தை படிச்சோனே யோசனை பண்ணி பார்த்தேன். भजनकार को पढ़ते ही मैं थोड़ा सोच कर देखा. இவர் எங்க போய் கத்துக்கிட்டு வந்தாரு? ये कहां जाकर सीख कर आए होंगे? அப்படின்னு கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி பார்த்தேன். थोड़ा ऐसे मैं सोच कर देखा. அவர் எங்க கத்துக்கிட்டாரு वो தெரியுமா? कहां पर सीख लिया? அத லேசா பார்க்க போறோம். थोड़ा हम उसे ध्यान से ஆனா देखने वाले हैं. அதுக்கு முன்னாடி लेकिन उससे पहले அவர் யுத்தத்துல கத்துக்கிட்டதுக்கு वो युद्ध में सीखने के लिए யுத்த முறைமைகளை युद्ध के रीतियों को புரிஞ்சுக்கணும். யுத்த முறைமைகளை समझ लेना कि युद्ध की रीतियों को அவர் எப்படி எங்க கத்துக்கிட்டார் அப்படின்னா वो कहां पर सीख लिया உங்களுக்கு தெளிவா காட்டி கொடுக்க போறேன். मैं तुम्हें सफाई से समझाने वाला ஏன்னா हूं. அதுக்கு முன்னாடி क्योंकि उससे पहले தெளிவா புரிஞ்சுக்கிடணும். सफाई से समझ लेना है. பெலிஸ்தர் கோலியாத்துக்கு முன்பாக நிக்கும்போது இவர் கையில என்ன இருந்தது? फिलिस्ती गोलियात के सामने खड़े रहते समय इसके हाथ में क्या था? குளங்கள் தான். एक चिकनी पत्थर थी. கையில பட்டயம் கிடையாது. हाथ में तलवार ஆனா नहीं. அதுக்கு முன்னாடியே 13 அதிகாரத்துக்கு கொஞ்சம் வாங்க. 1 சாமுவேல் उसके पहले सामुएल 13वां 1 अध्याय. சாமுவேல் 13வது அதிகாரம். पहला सामुएल 13वां अध्याय. வாசிங்க பார்க்கலாம் 22ஆம் வசனம். 22वां अध्याय वचन को पढ़ेंगे. 22. 22. யுத்த நாள் வந்தபோது அன்று ஒருவர் கையிலோ ஆஹா என்ன இல்ல? क्या नहीं था? பட்டயமும் இல்ல, न तो तलवार था, ஈட்டியும் இல்ல. ना तो भाला था, நல்ல கவனிங்களா, பட்டயமும் இல்ல, ना तो तलवार था. ஏன்னா ஜனங்க கையில என்ன இருந்துச்சா? क्योंकि लोगों के हाथ में क्या था? அதே 13வது அதிகாரம் वही 13वां अध्याय 19ல இருந்து படிங்க. 19 से पढ़ेंगे. உண்டு பண்ணாதபடிக்கு சொல்லிக் கொண்டார்கள். ஒரு கொல்லன் அகப்படவில்லை.
இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்க என்னது இப்ப நீங்க நல்லா கவனிச்சணும். अभी आपको ध्यान से देखना है. படிங்க, நான் சொல்றேன். पढ़िए, मैं कहता हूं. அரண்கள் மாத்திரம் இருந்தன. அதுக்கப்புறம் அரண்கள் மாத்திரம் இருந்தன. उसके बाद में लिखा रहा है. இருக்கா? சரி, இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிடணும். अब ध्यान से समझ लेना है. இவர் யுத்த முறைமையில எங்க கத்துக்கிட்டார் அப்படின்னா, ये युद्ध की रीतियों को कहां पर सीख लिया? வேற ஒரு இடத்துல போய் தான் கத்துக்கிட்டாரு. कई और जगह पर जाकर सीख लिया. எனக்கு என்ன இல்ல? यहाँ पर क्या नहीं है? ஆயுதம் இல்ல. यहाँ पर हथियार नहीं है. ஏன்னா சவுல் கையிலயும் யோனத்தான் கையில பட்டயமே ஈட்டி இருக்கு. क्योंकि सौल और योनातान के हाथ में तलवार और भाला है. வேற யார் கையிலும் பட்டயமே ஈட்டியும் கிடையாது. और किसी के हाथ न तो तलवार न तो भाला தெளிவா है. ஒரு காரியம் புரிஞ்சுக்கிடணும். एक बात को अच्छे से समझ लेना है. யுத்தம் பண்றதுக்கு என்ன வேணும்? युद्ध करने के लिए क्या चाहिए? சரி, இவங்க கையில என்ன இருந்துச்சு? इनके हाथ में क्या था? ஆஹா ஆஹா, வசனத்தை ஒழுங்கா படிக்கலையா நீங்க? वचन को अच्छे से पढ़ा नहीं. ஆஹா, இருங்க காரியம் கொடுத்துறேன். இவங்க கையில என்ன இருந்துச்சு? इनके हाथों में क्या था? என்ன இருந்துச்சுன்னா, क्या था? வாசிங்க, 20ஆம் வசனத்தை படிங்க. 20वें वचन को पढ़ेंगे. என்னது கொழு விரும்புனா என்னது? हल की फाल यानी क्या? இந்த ஏர் உழுவாங்கல்ல, ஏர் ये जो बैल को रखकर हल चलाते हैं ना, அடியில இருக்கும், அதுக்கு பேர் தான் கொழு விரும்பு. वो हल चलाते हुए नीचे जो उसके लोखंड की रहती है, हल को खींचने वाला, सींचने वाला, எங்க யுத்தம் பண்ண? उसे रखकर कहां युद्ध करे? அத வச்சு எங்க யுத்தத்தை கத்துக்கிட? उसे रखकर कैसे युद्ध को सीखे? अगला वचन को पढ़ेंगे. அதுல படிங்க. उसी में கொழு पढ़ेंगे. விரும்பு அப்புறம் ஓஹோ, மண்வெட்டி எதுக்கு தான் ஆகும்? कुल्हाड़ी किस लिए काम आती है? ஹலோ, மண் அள்ளுறதுக்கு. मिट्टी को उठाने के लिए. அத வச்சு அவன் எதிரி கூட சண்டை போட முடியாது. उसे रखकर ये शत्रु से युद्ध नहीं कर सकते. अगला, கோடாரி எதுக்கு? மரத்தை வெட்டுறதுக்கு. और भाले, हसुआ, அது எதுக்கு? हसुआ किस लिए? மரத்தை வெட்டுறதுக்கு. पेड़ काटने के लिए. उसके बाद கடப்பாரை எதுக்கு? भाला किस लिए? கொஞ்சம் ஆழமா தோன்றதுக்கு. थोड़ा गहरा खोदने के लिए. கல்லு மாதிரி இருக்கல, जो जो पत्थर के समान है उसे तोड़ने के लिए. சரி, கவுனிங்க. அடுத்தது தீட்டி. அங்க பாருங்களேன், கொழு விரும்பு, जो हाल की फल्ला, बाल, कोडाली, कुल्हाड़ी, हसुआ और भाले, கடப்பாரை, இந்த நாளும் ये चारों யுத்த ஆயுதம் அல்ல. युद्ध के हथियार नहीं है. தெளிவா புரிஞ்சுக்கணும், அது யுத்த ஆயுதம் கிடையாது. अच्छे से समझ लेना, ये युद्ध के हथियार नहीं அத है. வச்சு இவன் யுத்தம் பண்ண போனா அவன் அம்பு விட்டுருவான். इससे लेकर युद्ध करने गया तो तीर चला देगा, இல்ல பட்டயத்தை எடுத்து கூட या வெட்டிடுவான், तो तलवार से काट இல்ல देगा, ஈட்டி எடுத்து குத்திடுவான். या तो भाले से वो मार இது देगा. யுத்த ஆயுதங்கள் அல்ல. ये युद्ध के हथियार नहीं है. இவங்க யாரு கையிலுமே யுத்த ஆயுதங்கள் இல்ல. किसी के हाथ में युद्ध के हथियार नहीं है. இப்போ अब இங்க யுத்த ஆயுதமே கிடையாது. अब युद्ध के हथियार यहाँ पर नहीं ஆனா है. சங்கீதம் 144:1 அவர் என்ன சொல்றாரு? लेकिन भजन संगीता 144:1 में क्या कहता है? என்ன சொல்றாரு? क्या कहता है? ஆஹா, என் கைகளை போருக்கும், मेरे हाथों को युद्ध के என் लिए விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். और मेरे उंगलियों को लड़ाई के लिए तैयार करने वाले परमेश्वर की स्तुति हो. ஹalleluya. हालेलुया. நல்ல கவனிங்களே, अच्छे से ध्यान இங்க दीजिए. யுத்த ஆயுதமே கிடையாது. यहाँ पर युद्ध के हथियार அப்ப नहीं है. எங்க யுத்தத்தை கத்துக்கிட்டான்? तो कहां पर युद्ध को सीख அவன் लिया? எப்படி யுத்தத்தை கத்துக்கிட்டான்? वे कहां पर युद्ध को सीख लिया? அந்த யுத்தத்தை கத்துக்கிட்டதுக்காக ஸ்தோத்திரம் वो சொல்றான். युद्ध को सीख लेने के लिए स्तुति कहता है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. ஹalleluya. அந்த யுத்தத்தை கத்துக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். वो युद्ध को सीख लेने के लिए स्तुति कहता है. 16ஆம் அதிகாரத்துல நம்மால் என்றாகிறார். 1 சாமுவேல் 16ல தாவீது என்றாகிறார். पहला शमूएल 16वां अध्याय हमारा इंसान अंदर प्रवेश करता है. 17ல யுத்தத்துல வர்றாரு. 17वां अध्याय में युद्ध में आता है. நல்ல கவனிச்சோம். 16ல அபிஷேகம் பண்ணப்படுறாரு. 16वां अध्याय में अभिषेक किया जाता है. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 17ல அங்க யுத்தம் பண்ண வந்துறாரு. अब 17 अध्याय में युद्ध करने के लिए आ जाता இப்போ है. என்ன நடக்குது? अब क्या होती है? கோலியாத் விழுந்தான். गोलियत गिर गया. விழுந்த உடனே गिरते ही அன்னைக்கு ஆரம்பிச்சு பாருங்க, தலைவலி யாருக்கு? उस दिन सर दर्द किस लिए शुरू हुआ? தாவீதுக்கு. दाऊद के लिए. அன்னைக்கு ஆரம்பிச்சு தலைவலி उस யாருக்கு? दिन सर दर्द किस लिए शुरू हुआ? யாருக்கு किसके लिए? சொல்லுங்க. किसके दाऊद लिए? दाऊद के लिए. எப்படி? சவுல் கொண்டது 1000,
कैसे सौल ने जो मार गिराए 1000, எம்மா பெண்கள் பாடின ஒரு பாட்டு இது. ये स्त्रियों ने गाया हुआ गीत है, அப்படிதான் போட்டிருக்கு. वैसे ही लिखा हुआ है। ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் स्त्रियां जब नाचते गाते समय சவுல் கொண்டது 1000, सौल ने हजारों को मार गिराया, கொண்டது 10000. दाऊद ने 10,000 को मार गिराया। பிள்ளைங்க பாடுற மாதிரி தெரியாம பாடிவிட்டாங்க. ये संडे क्लास के बच्चे जैसे गाते हुए स्त्रियों ने अनजाने में गा दिया, காதுல விழுந்துருச்சு. ये उसके कान में गिर गई। உடனே அன்னைக்கு பார்த்தான் பாருங்க காய்மாரக்காரமா. जैसे उस दिन से उसको ईर्ष्या से देखने लगा, அன்னைக்கு விரட்ட ஆரம்பிச்சான். उस दिन से भगाने लगा, அன்னைக்கு அவனுக்கு விரோதமா ஈட்டி எடுத்தான். उसके विरुद्ध उस दिन भाले के उठाया। நடந்தது என்ன தெரியுமா? क्या हुआ जानते हो? ஈட்டி எடுத்தான்ல, भाला उठाया, உத்தரக்கு ஓடுறான், मारने के लिए भागता அவன் है, தப்புறான். वो तो बचता है ஓடுறான், है, ஓடுறான், ஓடுறான், भागता ஓடுறான். है, भागता है, भागता है, ஓடி போய் சேர்ந்த இடம் எங்க தெரியுமா? भाग भाग कर कहां जाकर पहुंच गया? வாசிங்க பார்க்கலாம். पढ़ेंगे, देखते हैं। 1 சாமுவேல் पहला शामुएल 27 27वां अध्याय, சாரி 1 சாமுவேல் 27 1 2 படிங்க பார்க்கலாம். पहला शामुएल 27 1 2। எந்த நாளினாயிலும் ஒரு நாள் சவுலின் கையிலே மடிந்து போவேன் என்று நலமான காரியம் ஒன்றுமில்லை என்று யோசித்தார். எழுந்திருந்து காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். 7ஆம் வசனம் கொஞ்சம் படிங்க. 7वां वचन। அப்ப எத்தனை வருஷம்? तो कितने साल? கிட்டத்தட்ட 16 மாதங்கள், लगभग 16 महीने। 16 மாசம் இவன் எங்க இருந்தாரு? 16 महीने ये कहां पर था? வேறொரு ராஜாட்ட, பெலிஸ்த தேசத்துல, फिलिस्तीन देश में पराए राजा के पास। நல்லா கவனிக்கணும். अच्छे से ध्यान देना है। மரமைகளை எங்க கத்துக்கிட்டாரு தெரியுமா? वो युद्ध की रीतियों को कहां पर सीख இங்க लिया? தான் கத்துக்கிட்டாரு. यहाँ पर ही सीख लिया, இங்க தான் கத்துக்கிட்டாரு. यहाँ पर सीख लिया। நல்லா கவனிங்களேன். இங்க अच्छे से தான் ध्यान, அவர் யுத்த நுணுக்கங்களை கத்துக்கிட்டாரு. यहाँ पर ही वो युद्ध के छोटे छोटे बातों को सीख हालेलुया, लिया। हालेलुया। ஆண்டவர் பார்த்தாரு. परमेश्वर ने देखा, இல்ல நீ வச்சிருக்கிற ஆயுதத்தினால तूने रखे हुए हथियार से சிங்கத்தை அடிக்கலாம், तू सिंह को मार सकता கரடி है, அடிக்கலாம், भालू को मार सकता है। உனக்கு கொடுத்த நேரத்துல கோலியாத்தை அடிச்ச. मैंने तुझे दिए ज्ञान पे तूने गोलियत को मार गिराया। யுத்த புருஷனா இருக்கணும்னா, लेकिन तू अच्छे युद्ध पुरुष बनने के लिए நீ பின்னாட்கள ராஜாவாகணும். तू आगे वाले दिन में राजा बनना है, நடத்தணும், देश को चलाना பல है, யுத்தங்களை कई நடப்பிக்கணும். युद्ध को चलाना है। அப்படினா इसका मतलब இஸ்ரவேல்ல இருந்த சரியே கிடையாது. तू इजराइल में रहेगा तो नहीं चलेगा। ஹalleluya, हालेलुया। நீ இஸ்ரவேல்ல இருந்த யுத்தத்தை கத்துக்கிட तो மாட்டே. इजराइल में रहेगा युद्ध नहीं सीख யுத்த पाएगा, மரமைகளை கத்துக்கிட மாட்டே. युद्ध की रीतियों को नहीं सीख पाएगा। ஆண்டவர் பார்த்தாரு. परमेश्वर ने देखा, இப்ப இவனை கொண்டு போய் अब इसे ले जाकर பெலிஸ்த தேசத்துல வச்சு फिलिस्तीन देश में रखकर அவனுக்கு யுத்த நுணுக்கங்களை முறைமைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். उसके युद्ध के छोटे छोटे बातों को रीतियों को सिखाया। ஹalleluya, हालेलुया। அப்ப ஆண்டவர் பார்த்தாரு. तो परमेश्वर ने देखा, இவன் இங்கேயே இருந்தான்னா ये यहीं पर रहेगा तो எதுவுமே கத்துக்கிட மாட்டான். कुछ नहीं सीख पाएगा, அப்போ அங்க போகணும். तो वहां पर जाना है। ஆண்டவர் பார்த்தாரு. परमेश्वर ने देखा, அங்க போறதுக்கு ஒரு ஆள் காரணமா இருந்தாரு. யாரு? वहां पर जाने के लिए एक इंसान कारण बना। कौन? சொல்லுங்க, யாரு? बताइए, யாரு? कौन है वो? சவுலே. सौल। சவுலே, सौल। நீங்க உங்க வாழ்க்கையில आप आपके जीवन में நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு कई सारे बातों को சில सीखने के लिए மனிதர்கள் ஆண்டவர் வச்சிருப்பாரு. कुछ मनुष्यों को परमेश्वर ने रखा होगा। அவங்க மூலமா நீங்க நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டிருப்பீங்க வாழ்க்கையில. उनके द्वारा आपने अपने जीवन में कई बातों को सीखा होगा, அதுக்காக தோத்திரம். इसलिए स्तुति हो। ஹalleluya, हालेलुया। இப்ப விளங்குதா? आप समझ पाएंगे, தாவீது யுத்த புருஷனா மாறுவதற்கு दाऊद एक योद्धा बनने के लिए தேவன் பயன்படுத்தின பாத்திரம் சவுல். परमेश्वर ने इस्तेमाल किया हुआ बर्तन सौल। இப்ப புரியுதாமா? अब आप समझ गए? இப்ப நான் அன்னைக்கு பேசும்போது ஒன்னு சொன்னேன். उस दिन में बात करते समय कहा, என்ன தெரியுமா? क्या जानते हो? அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு விரோதமா अभिषेक किया गया दाऊद के विरुद्ध, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தான் சத்துரு. अभिषेक किया गया सौल ही उसका शत्रु है। இந்த வார்த்தை தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. ये वचन को अच्छे से समझ लीजिए। அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு விரோதமா अभिषेक किया गया दाऊद के विरुद्ध, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தான் சத்துரு. अभिषेक किया गया सौल ही शत्रु है। அப்போ சில इसका வேளைகளில मतलब, इसलिए कुछ समय நீங்க में சில காரியத்தை கற்றுக்கொள்ளணும்ங்கிறதுக்காக आप कुछ बातों को सीख लेने के लिए தேவன் சில மனிதர்களை வச்சிருப்பாரு. परमेश्वर ने कुछ मनुष्यों को रखा होगा, ஏன்னா நீங்க நல்ல யுத்த புருஷனா மாறணும். क्योंकि आप अच्छे एक योद्धा बनने के लिए, நல்ல யுத்தத்துல பழக்கமுடையவர்களாக மாற வேண்டும். आप युद्ध में अच्छा अस्त्र शस्त्र सीखने के लिए, அதுக்கு சில பேரை கர்த்தர் வச்சிருப்பாரு. इसके लिए परमेश्वर ने कुछ लोगों को रखा होगा। ஐயோ, எப்ப பார்த்தாலும் என்னைய குறை சொல்லிட்டே இருக்கானே. हाय हाय, ये हमेशा मेरे बारे में कमी
घटी बताता रहता है, பார்த்தாலும் கோபப்பட்டுட்டே இருக்கானே हमेशा मुझ पर गुस्सा करते रहता है। என்ன தெரியுமா क्या है जानते हो? அவன் உங்களை கோபப்படுத்திட்டே இருந்தான் वो तुम्हें गुस्सा दिलाते रहता है, यानी கோபம் வந்துச்சுன்னு आपके வச்சிருங்க अंदर गुस्सा आते रहेगा तो इसलिए हमारे लिए कोई समस्या नहीं है। லைவா இல்ல இல்ல ரெக்கார்டிங் தான். ரெக்கார்டிங் தானே சரி கவனிங்க ध्यान दीजिए, என்ன தெரியுமா क्या जानते हो, ஆண்டவர் परमेश्वर சில பேரை வச்சிருப்பார் कुछ लोगों को रखा होगा, அவனை வச்சு நம்மள கோபப்படுத்திட்டே இருப்பான் उसे रखकर हमें गुस्सा दिलाते ही रहेगा। நம்ம என்ன நினைப்போம் हम क्या सोचेंगे, சத்துரு மாதிரி பக்கத்துல இருக்காம शत्रु के समान पास में ही है। देखो, அது உங்க வீட்லயா இருக்கலாம் वो तुम्हारे घर पे हो நீங்க सकता வேலை है, பார்க்குற இடமா இருக்கலாம் आपके काम के जगह में हो सकता है, அல்லது உங்க சொந்த பந்தங்களா या இருக்கலாம் आपके रिश्ते हो सकते हैं। அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா इसका मतलब क्या அவன் है, சத்துரு மாதிரி இல்ல वो शत्रु के समान नहीं। வாசிக்க பார்க்கலாம் உபாகமோ व्यवस्था சுடுதுனியா ஓகே ஓகே படிப்போம் உபாகமம் 8:2 व्यवस्था 8:2 पढ़ेंगे। उन देवनागिய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் உன்னை சிறுமப்படுத்தும்படிக்கும் நம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ। ரொம்ப முக்கியமான வசனம் एक मुख्य वचन है, உபாகமம் 8:2 व्यवस्था 8:2 படிங்க தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை உன்னை சிறுமப்படுத்தும்படிக்கும் நம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளவாயோ கைக்கொள்வாயே கைக்கொள்ள மாட்டாயே என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் எப்படி 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 உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும்। யாரு இருதயத்தில் உள்ளத इसके मन की बातों को जांचने के लिए, நம்ம சொல்லுங்க யார் இருதயத்தில் உள்ளத इसके मनों में, ஏன் இருதயத்தில் உள்ளது எனக்கு எப்படி தெரியும் मेरे मन के अंदर की बातें मैं कैसे जानूंगा। நாலு பேர் குத்தும் போது தான் தெரியும் 4 लोग जब टोचेंगे तब पता நாலு चलेगा, பேர் திட்டும் போது தான் தெரியும் 4 लोग जब गाली देंगे तब எனக்கு पता கோபம் चलेगा, இருக்கா मेरे अंदर गुस्सा है எனக்கு क्या, சாந்தம் இருக்கா मेरे अंदर शांति है क्या, எனக்குதா எனக்கு அன்பு இருக்கா प्रेम है क्या। அப்படின்னு சொல்லி ऐसा பக்கத்துல இருக்கிறவன் கோபப்படுத்தும் போது தான் தெரியும் पास का इंसान जब गुस्सा दिलाता है तब पता चलेगा। நான் கோபப்பட்டேன்னா मैं अगर गुस्सा हो गया तो கோபம் இருக்குன்னு அர்த்தம் गुस्सा है मतलब है। விளங்குதா समझ रहे हो, நீ என்ன திட்டிட்டா आपने मुझे गाली दे दिया, சவுல் மாதிரி ஈட்டி எடுத்து குத்திட்டா सॉल के समान भाले से मार दिया, உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் तेरे அப்படினா चेहरा ही नहीं देखूंगा कह दिया तो உங்களுக்குள்ள கசப்பு இருக்குன்னு அர்த்தம். आपके अंदर कड़वाहट है मतलब है। விளங்குதா समझ रहे हो, சிலவங்க சொல்லுவாங்க कुछ लोग कहते हैं ना, என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லி मुझे देखकर इसने ऐसा कह दिया है, ஆமா हाँ, உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் तेरे चेहरा ही नहीं देखूंगा, செத்தாலும் முழிக்க மாட்டேன் मरू तो भी नहीं देखूंगा। செத்த யாருமா முழிக்க मरने के बाद कौन देखेगा तेरा चेहरा, செத்த யார் முழிக்க मरने के बाद कौन देखेगा तेरा எல்லாரும் चेहरा? உங்க மூஞ்ச தான் பாப்பாங்க सब लोग तो तुम्हारा चेहरा देखो ஆமா நிறைய பேர் அதுல வேற कई लोग उसमें भी। நல்ல சூடாங்க ஓகே கவனிங்களேன் ध्यान दीजिए, ஓ இருதயத்துல உள்ளத तेरे मन की बातों को நான் அறியும்படிக்கு मैं जानने के எப்ப लिए தெரியும் कब जानेंगे, என் இருதயத்துல உள்ளது எப்ப தெரியும் मेरे मन की बात कैसे जान पाओगे। நாலு பேர் கோபப்படுற மாதிரி பேசணும் 4 लोग मुझे गुस्सा दिलाने लायक बोलना है, திட்டணும் गाली देना है, அப்பந்தான் தெரியும் நம்ம யாருன்னு तब पता चलेगा हम कौन है कर कर। அப்போ तब நல்ல போனீங்களா இவனை நல்ல யுத்த புருஷனா பயன்படுத்துவதற்கு மாற்றுவதற்கு தேவன் பயன்படுத்தின பாத்திரம் யாரு इससे अच्छा एक युद्ध पुरुष बनाने के लिए परमेश्वर ने किसे इस्तेमाल किया, சவுலு सौल को इस्तेमाल அப்போ किया। உங்க வாழ்க்கையில तो आपके जीवन में நீங்க நிறைய காரியம் கற்றுக்கொள்றதுக்காக आप कई सारे बातों को सीखने के சில लिए மனிதர்களை தேவன் பயன்படுத்தி இருப்பாரு कुछ मनुष्यों को परमेश्वर ने इस्तेमाल किया होगा, அவனை சத்துருவா என்னாம उसे शत्रु न देखते हुए அவன் மூலமா उसके द्वारा என்னை கற்றுக்கொள்ள வைத்தீரே அதற்காக சோ मुझे आपने सीखने के लिए लगा, इसलिए स्तुति हो। ஹalleluya हालेलुया। புரியுதா आप समझ रहे हो, விளங்குதா தலை விளங்கி போச்சா समझ रहे हो या निकल गई, விளங்குதுல समझ रहे हो। ஆமா நான் சொல்றது உங்களுக்கு விளங்கிச்சுனா मैं जो कहता हूँ आप अगर समझ गए तो நீங்க உங்க வாழ்க்கையில விளங்கிடுவீங்க आप आपके जीवन में सुधर जाओगे। எப்படி நான் சொல்றது உங்களுக்கு விளங்கிச்சுனா अगर मैं जो कहता हूँ आप समझ रहे हो நீங்க तो உங்க வாழ்க்கையில விளங்கிடுவீங்க आप आपके जीवन में सुधर जाओगे। ஹalleluya हालेलुया। இந்திக்கார பாவப்பா சரி கவனிங்க ध्यान दीजिए, என்ன அப்படினா क्या है कर कर कहते அந்த हैं, யுத்த முறைகளை கற்றுக்கொண்டதனால वो युद्ध के रीतियों को सीखने के द्वारा ராஜ்யத்தை நடத்த முடிஞ்சிச்சு राज्य को चला सका, அநேக யுத்தங்களை நடப்பிக்க முடிஞ்சிச்சு कई सारे युद्ध को चला सका, படைகளை ஏற்படுத்த முடிஞ்சிச்சு कई सारे सेनाओं को बना सका। இவர் எங்க போய் அதை கத்துக்கிட்டாரு ये कहां जाकर उसे सीख लिया, கிறிஸ்து தேசத்துல फिलिस्ती देश में। எங்க போய் கத்துக்கிட்டாரு कहां जाकर सीख சரி, लिया, அப்ப அதுக்கு பயன்படுத்துறது யார उसके लिए किसने इस्तेमाल சவுல। किया,
साउल को इस्तेमाल किया। புரியுதாம்மா? அப்ப உங்க समझ लो? வாழ்க்கையில आपके जीवन நீங்க में நிறைய விஷயத்தை आप கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக कई बातों को सीखना है சில तो மனுஷங்களை கர்த்தர் அனுமதிச்சிருப்பாரு. कुछ मनुष्यों को परमेश्वर रखा होगा। என்ன மாதிரி நம்ம திட்டிருப்போம். हमने कैसा कैसा गाली दिया होगा। சில வீட்டுல மாமியாருக்கு மருமகளா இருக்கும். कुछ घरों में जो है हम सास के लिए भी हम बहू बनकर हैं நல்ல கவனிச்சிடுறோம். மருமகளுக்கு மாமியாரா இருக்கும். और बहू के लिए सास बनकर रहे हैं। மாமியாருக்கு மருமக நல்ல கவனில மருமகளா இருக்கும். மருமகளுக்கு மாமியாரா இருக்கும். सास के लिए बहू बनकर है और बहू के लिए सास बनकर है। சில நீங்க வேலை பார்க்குற இடத்துல சில ஆள் இருப்பான். आप नौकरी करने वाले जगह में कुछ लोग रहेंगे। நான் சொல்லட்டா? बहू क्या உங்களை நல்ல யுத்த புருஷனா மாத்துவது. आपको अच्छा एक युद्ध पुरुष बनाने के लिए। நீங்க வேலை செய்யற இடத்துல பிரச்சனை சந்திக்கிறீங்களா? आप काम करने वाले जगह में कई सारे समस्या को आप सामना करते हो। உண்மை இல்லைன்னு சொல்றானா? आपको सच्चा नहीं है कहते हैं क्या? நான் உண்மையை காண்பிக்கணும். मैं उसमें सच्चाई को दिखाना है। நான் உண்மையை காண்பிக்கணும்னா மாறணும். मैं उसमें सच्चाई दिखाने लायक बनना है। உண்மையை காண்பிக்கணும்னா மார்த்தீங்கன்னா अगर आप वैसे बन गए तो நீங்க யுத்த புருஷனா மாறுறீங்கன்னா आप युद्ध पुरुष से बन रहे, इसका मतलब है இந்த வேலையே வேண்டாடா அப்படினா ये नौकरी नहीं चाहिए आप कहते हो तो, ये சங்காத்தமே வேண்டாம் அப்படினா इसका मुझे कोई रिश्ता ही नहीं चाहिए कहते हो तो, நீங்க கற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். आप नहीं सीख रहे हो इसका मतलब நான் है। இப்படி சொல்லுவேன். मैं ऐसा कहूंगा, இயேசுவோடு கூட 12 பேர் இருந்தாங்க. यीशु के साथ 12 लोग थे। அத ஒண்ணு எப்படிதான் இருந்துச்சு? उसमें से एक कैसा था? யூதாஸா தான் இருந்துச்சு. युदास के समान था। 12ல ஒண்ணு அப்படி இருந்துச்சுனா 12 में एक वैसा था तो ஏன் தெரியுமா? அப்பதான் தேவ சித்தம் நிறைவேறும். तभी परमेश्वर की इच्छा पूरा होगा। அப்போ உங்களை உருவாக்குறதுக்கு சில பேர் வச்சிருப்பாரு. तो आपको तैयार करने के लिए किसी न किसी को रखा உங்களுக்கு होगा। கற்றுக் கொடுக்கிறதுக்கு சில பேர் வச்சிருப்பாரு. आपको सिखाने के लिए किसी न किसी को रखा होगा। அது எல்லாம் எது தெரியுமா? ये सब किस लिए जानते हो? என்ன உருவாக்கு. मुझे तैयार करने के लिए, நான் கற்றுக்கொள்ள. मैं सीख लेने के लिए। ஹalleluya. हालेलुया। புரியுதா உங்களுக்கு? आप समझ रहे हो? நான் கற்றுக்கொள்ள. मैं सीखने के लिए। அது உங்க வீடா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், वो आपका घर हो सकता है, आपके बच्चे हो सकते हैं, आपके पति हो सकते வேலை हैं, பார்க்குற இடமா இருக்கலாம். आपका काम का जगह हो सकती है। கவலைப்படாதீங்க. चिंता मत करो, கவலைப்படாதீங்க. चिंता मत करो। நீங்க உருவாகுற வரைக்கும் அது இருக்கும். आप तैयार होने तक वो நீங்க आपके साथ रहेगी। நீங்க கற்றுக்கொள்ற வரைக்கும் சில போராட்டங்களை சந்திப்பீங்க. आप सीखने तक कई संघर्ष को सामना करोगे। வாசிங்க பார்க்கலாம். पढ़ेंगे। சங்கீதம் 18 भजन संहिता 18वां अध्याय பிராக்கெட்ட படிங்க. ब्रैकेट में पढ़ेंगे। சங்கீதம் 18 ராஜ பிராக்கெட். தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். நம்ம எல்லாம் அப்படியே படிச்சு பழகிட்டோம். हम सब ऐसे पढ़ पढ़ कर आदत हो गई है। ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சங்கீதம். கர்த்தருடைய கர்த்தருடைய தாசனாய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே எப்படி 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 எப்படி? कैसे कैसे? சவுலின் கைக்கும் எல்லா சத்துருடைய கைகளுக்கும் सारे शत्रु के हाथों से அப்புறம் சவுலின் கைக்கும் சவுலின் கைகளுக்கும் நீங்களாகி விடுவித்த நாளிலே பாடின பாட்டு. सौल के हाथों से छुड़ाने वाले दिन में गाया हुआ गीत। எப்போதுமே சவுல் கையில கொடுக்கல ஆண்டவரே. क्या हमेशा सौल के हाथों में नहीं दिया, எப்போதுமே சத்துருவோட கையில கொடுக்கல. हमेशा शत्रु के हाथ में नहीं दिया। இவன் வாழ்க்கையில கற்றுக்கிட்டான். ये जीवन में सीख लिया, யுத்த புருஷனா மாறினா युद्ध पुरुष बन गया, எல்லாருடைய சத்துருடைய கைகளுக்கும் நீங்களாகி விடுவீங்க. सारे शत्रुओं के हाथों से छुड़ा बचा लिया। அப்போ உங்க வாழ்க்கையில तो आपके जीवन में இந்த வருஷத்தினுடைய கடைசியில வந்திருக்கீங்க. ये साल के आखिर में आए हो, எதுக்கு தெரியுமா சோத்திரம் சொல்லணும்? क्यों स्तुति कहना है? என்ன கற்றுக்கொள்ள வைத்தீரே அதற்காய் मुझे आपने ஸ்தோத்திரம். सीखने लगाया इसलिए என்ன स्तुति யுத்த हो, புருஷனாய் மாற்றினீரே அதற்காய் मुझे युद्ध ஸ்தோத்திரம். पुरुष बनाया इसलिए स्तुति हो, யுத்த முறைமைகளை கற்றுக்கொள்ளும்படியாய் युद्ध की रीतियों को என்னை सीखने के लिए மாற்றினீரே அதற்காய் ஸ்தோத்திரம். मुझे आपने बनाया इसलिए स्तुति என் हो। வாழ்க்கையில ஒன்றும் தெரியாதவனாய் இருந்தேன். मेरे जीवन में कुछ नहीं मैं जानता था, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வைத்தீரே அதற்காய் ஸ்தோத்திரம். सब कुछ सीखने लगाया इसलिए स्तुति हो। அப்ப நீங்க நிறைய நெருக்கங்களை சந்திச்சிருக்கலாம். आपने कई सारे நிறைய दबाव को, போராட்டங்களை சந்திச்சிருக்கலாம். कई सारे संघर्ष को सामना நிறைய किया होगा, மனிதனுடைய நிந்தைகளை சந்திச்சிருக்கலாம். कई सारे लोगों के निंदाओं அவமானங்களை को, சந்திச்சிருக்கலாம். अपमानों को सहा होगा, அதுக்காக ஸ்தோத்திரம். इसलिए स्तुति हो। ஹalleluya. हालेलुया। அதுக்காக என்னது इसलिए क्या சொல்லுங்க? कहिए? அதுக்காக ஸ்தோத்திரம். इसलिए स्तुति हो। இப்ப நல்லா கவனிச்சிருங்களேன். अब अच्छे से ध्यान दीजिए। இப்போ தாவீது எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிருப்பாரு? अब दाऊद ने किस लिए स्तुति किया होगा? இப்போ சங்கீதம் 144 1க்கு வாங்க. आप भजन संहिता 144 2 को पढ़िए, 1 को पढ़िए। சரி, இந்த சங்கீதத்தை அவர் பாடும்போது என்ன எப்படி உள்ளத்துல என்னென்னலாம் நினைச்சிருப்பாரு? मन में क्या क्या सोचा होगा? நான் ஒண்ணும் தெரியாதவனா இருந்தேன். मैं तो कुछ नहीं जानता था, நான் ஏதோ ஆடு மேய்ச்சிட்டு கிடந்தேன். मैं तो ऐसे भेड़ों को चराता था, கரடியை கொன்னேன், சிங்கத்தை கொன்னேன். मैंने भालू को मारा, शेर को मारा, தெரியாது. युद्ध के कोई रीति नहीं जानता था। மரமே அறிந்தவனா வச்சிருக்கீங்க. मुझे युद्ध को जानने वाले के समान रखा है, इसलिए तेरी स्तुति हो। ஆண்டவரை சவுல் விரட்டும் போதெல்லாம், पिता जब जब सौल भगाता था, எடுக்கும் போதெல்லாம், सौल जब जब भाला उठाता இந்த था, மனுஷன் ஏன் இப்படி இருக்கான்? ये मनुष्य क्यों ऐसा है? அப்படிதான் நினைச்சேன். मैंने ऐसा ही सोचा, உங்க திட்டம் இப்பதான் புரியுது.
लेकिन आपकी योजना अभी என்னை पता யுத்த चलती है புருஷனாய் मुझे மாற்றுவதற்கு, युद्ध पुरुष बनाने के நுணுக்கங்களை लिए, அறிந்தவனாய் मुझे மாற்றுவதற்கு. छोटे छोटे बातों को सिखाने के लिए। அப்ப எப்படி தெரியுமா உள்ளத்துல சொல்லிருப்பா? तो कैसे मन में कहा होगा, சவுல் என்ன விரட்டுறதுக்காக தோத்திரம், सौल मुझे भगाने के लिए स्तुति हो, சவுல் என்ன விரட்டுறதுக்காக தோத்திரம். सौल मुझे भगाने के लिए स्तुति हो। இப்ப நீங்க இந்த வருஷ கடைசில எப்படி தெரியுமா ஸ்தோத்திரம் பண்ணணும்? अब ये ஆண்டவரே, साल के आखिर में आपको कैसे स्तुति करना है? ஆண்டவரே, இவன் திட்டுனதுனால, परमेश्वर ये मुझे गाली इवन देने के कारण, வெறுத்ததுனால, इसने मुझे नफरत करने के இவன் कारण, என்னை ஒதுக்குனதுனால इसने मुझे दूर करने के நான் कारण உங்களை அறிந்து கொள்ள முடிந்தது, मैं तुझे जान पाया, உங்ககிட்ட நெருங்க முடிந்தது, मैं तेरे करीब आ அநேக पाया, காரியங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. कई बातों को मैं सीख पाया, அதற்காய் ஸ்தோத்திரம். इसलिए तेरी स्तुति हो। இப்ப புரியுதா? अब समझ रहे हो, விளங்குது இல்ல? समझ रहे हो ना, நல்லாவே விளங்குது இப்ப நிறைய अच्छा பேருக்கு. से समझ पा रहे हो, இப்ப புரியுது இல்ல? अब समझ पा रहे हो। என்ன 4 மணி நேரம் தான் இருக்கு, और 15 मिनट है, இதுக்கு இவ்வளவு நேரம் போயிருச்சு. इसमें इतना देर का चली गई। சரி, கவனிங்க. ध्यान दीजिए, 12க்கு முடிச்சிருக்கீங்க அப்படிதானே? ஓகே. ஏற்கனவே சொல்லி தான் அனுப்புனாங்க என்ன ஒரு பாஸ். मुझे पहले कहकर भेजे थे पास्टर, அவங்க சொல்ற மாதிரி கரெக்டா முடிச்சிட்டு கையில கொடுத்துறோம். उन्होंने जैसे कहा वैसे समय पर खत्म कर दे देना है। அப்பன்னா மறுபடியும் கூப்பிடுவாங்க. ऐसा तो अगली बार நீ बुलाएंगे, எங்க சபையில பண்ற மாதிரி பண்ணிரு. हमारे कलीसिया में करने के समान किए, மொட்டை தலையில ஒண்ணு கூடவே மாட்டாங்க. आपको फिर से नहीं बुलाएंगे। சரி, இங்க கவனிங்க. ध्यान दीजिए, இப்ப சொல்லிருப்பா சவுலுக்காக தோத்துறோம் அப்படின்னு. अब कहा होगा सौल के लिए स्तुति हो। அப்ப இந்த வருஷத்துல நீங்க சந்தித்த எல்லா பிரச்சனை போராட்டங்களுக்காக சோத்திரம். तो ये साल में आपने सामना किया हुआ सारे संघर्ष के लिए स्तुति हो। நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வைத்து, छोटे छोटे बातों को सीखने அநேக लगाया, காரியங்களை கற்றுக்கொள்ள வைத்து, कई सारे बातों को எனக்கு सीखने கற்றுக் கொடுத்தீர் लगाया, ஆண்டவரே. आपने मुझे सिखाया அதற்காய் परमेश्वर, ஸ்தோத்திரம். इसलिए तेरी स्तुति हो। ஹalleluya. हालेलुया। சரி, ஒன்று पहला, அடுத்தது காட்டி கொடுக்க போறேன். अगला सिखाने எது वाला தெரியுமா हूं। சோத்திரம் பண்ணணும்? इसलिए स्तुति करना है। சரி, இப்ப இயேசு சோத்திரம் பண்ணாரு. अब यीशु ने स्तुति किया, எதுக்கு சோத்திரம் பண்ணாரு? क्यों சொல்லுங்க स्तुति பார்க்கலாம். किया कहो बताइए। இயேசு சோத்திரம் பண்ணிருக்காரு. यीशु ने स्तुति किया है, எதுக்கு சோத்திரம் பண்ணாரு இயேசு? इसलिए स्तुति किया है। ஒரு மாதிரி பாக்குறீங்களே. ऐसा देख रहे हो, ஞானிகளுக்கோ வெரி குட், கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகராய எமக்கு வெளிப்படுத்தினபடியால் மை சோத்திரிக்கிறேன் அப்படிங்கிறார் இல்லையா? சரி, ज्ञानियों को छुपाकर बच्चों को प्रकट किया, इसलिए तेरी Okay. स्तुति हो कहता है। சரி, என்னன்னு சொல்றாரு? और एक बार कहता है, யோவான் ஆறாதிகாரம், यूहन्ना की किताब 6वां अध्याय, யோவான் ஆறாதிகாரம் यूहन्ना 6वां अध्याय 11ஆம் வசனம். उसका 11वां वचन। ஆ ஆ ஆ ஆ மீன்களை அவர்கள் எடுத்து வேண்டிய மட்டும் கொடுத்தார். இப்ப இந்த இடத்துல சோத்திரம் பண்ணாருன்னு இருக்குல்ல, यहाँ पर धन्यवाद कहा, ऐसे कहा गया है। எதுக்கு சோத்திரம் பண்ணணும்? किस लिए धन्यवाद कहना है? நீங்க முதல்ல இருந்தே படிச்சீங்கன்னா आप यदि पहले से पढ़ोगे तो அவர் செய்ய போறாருங்கிறது அவருக்கு தெரியும். वो करने वाला है, वो जानते हैं, அப்படிதான் போட்டிருக்கு. वैसे लिखा हुआ है। அங்க என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறாருங்கிறது தெரியும். वहाँ क्या होने वाली, वो क्या करने वाले, वो जानते அப்ப हैं। எதுக்கு சோத்திரம் பண்ணணும்? तो क्यों धन्यवाद देना है? சொல்லுங்க, कहिए, எதுக்கு சோத்திரம் பண்ணணும்? क्यों धन्यवाद देना है? இதுல ஒரு ஆழமான காரியம் இருக்கு. इसमें गहरी ஏன்னா, बात है। தாம் செய்ய போவதை, அந்த வசனம் படிங்க, 2ஆம் வசனமா, தாம் செய்ய போவதை वो दूसरे वचन को அறிந்தும் पढ़ेंगे। அப்படிதானே போட்டிருக்கு. சாரி, இருக்கு 6ஆம் வசனம், தாம் செய்ய போகிறதை, அப்ப அவருக்கு वचन। தெரியும். वो जानता है தாம் செய்ய போகிறதை वो क्या करने அறிந்திருந்தும் वाला है, அவர் என்ன செய்ய போறாங்கிறது அவருக்கு தெரியும். वो क्या करने वाला है, वो जानता है। ஆனாலும் அப்பத்தை எடுத்து என்ன பண்ணாரு? लेकिन फिर भी रोटी को उठाकर क्या कहा? நான் சொல்லட்டா? मैं कहूँ क्या? ஏக்கு தெரியுமா தோத்திரம் பண்ணாரு? क्यों उसने धन्यवाद दिया? அதே இதுல उसी अध्याय में 5ஆம் அதிகாரம் 5वें अध्याय में 19ஆம் வசனம் படிங்க. 19 वचन पढ़िएगा। ஆ ஆ அப்புறம் ஆ ஆ ஏன் பிரதர் இதுவரைக்கும் நல்லா தானே ஓடிச்சு, ஏன் தளர்றீங்க? படிங்க. குமாரனும் செய்வார் போதும் அப்படின்னு பாட்டுங்க. यहाँ पर हम देखते हैं ஏன் தெரியுமா ஆண்டவர் சோத்திரம் பண்ணாரு? क्यों परमेश्वर ने धन्यवाद दिया। ஆண்டவரே, परमेश्वर பிதாவே, पिता, நான் இந்த உலகத்துல என்ன கொண்டீங்க, आपने दुनिया में मुझे लाया, என்ன பிறக்க வச்சீங்க, मुझे जन्म कराया, இது வரைக்கும் अब तक நீங்க என்ன காட்டுனத, आपने मुझे जो दिखाया, எனக்கு காண்பிச்சத, मुझे जो दिखाया, இது வரைக்கும் நான் செய்ய எனக்கு கிருபை பாராட்டிருக்கீங்க. अब तक करने के लिए आपने अनुग्रह दिया। அது எப்படி கிருபை பாராட்டிருக்கீங்க? आपने कैसे अनुग्रह दिया है?
ஏன் நேரத்துல இல்ல, मेरे समय पे नहीं, பரலோகம் எந்த நேரத்துல எதை செய்யணும்னு விரும்புதோ स्वर्ग किस समय में किसे करना चाहती थी, அத நான் சரியா செய்ய கிருபை பாராட்டினீங்க. उसे आप सही से करने के लिए अनुग्रह அதுக்காக दिखाया। உமக்கு சோத்திரம் इसलिए तेरी स्तुति हो। அப்படின்னு சொல்லி சோத்திரம். அப்ப எதுக்கு वैसे- தெரியுமா ஆண்டவர் சோத்திரம் பண்ணாரு? तो किस लिए धन्यवाद कहा, எதுக்கு தெரியுமா? किस लिए? பரலோகம் எந்தெந்த நேரத்துல என்னென்னலாம் செய்யணும்னு விரும்பிச்சோ स्वर्ग किस किस समय में அதை क्या क्या சுயமா करना செய்யாம चाहती, इसे मैं खुद ब खुद न करते அந்த हुए வேலையில செய்ய வைத்தீரே. उस समय में आपने करने அதற்காய் लगाया। ஸ்தோத்திரம். इसलिए तेरी स्तुति हो। இந்த 24 கடைசில நீங்க எது தெரியுமா சோத்திரம் பண்ணணும்? ये 24 के आखिर में या किस स्तुति வாழ்க்கையில करना? मेरे जीवन में ஆண்டவரே என் நேரத்துல அல்ல, पिता मेरे समय में பரலோகம் नहीं, எனக்கு எந்த நேரத்துல சமயத்துல स्वर्ग ने किस समय में मेरे लिए என்ன செய்யணும்னு விரும்பிச்சோ क्या करना चाहा था, அதை என் வாழ்க்கையில செய்ததற்காய் ஸ்தோத்திரம். उसे मेरे जीवन में करने के लिए स्तुति हो। ஹalleluya. हालेलुया। இப்ப விளங்குதா? आप समझ पा रहे எதுக்கு हो? ஸ்தோத்திரம் பண்ணாரு இப்ப விளங்குதா? इसलिए स्तुति किया। அப்ப எப்படி தெரியுமா ஸ்தோத்திரம் பண்ணணும்? तो कैसे स्तुति करना ஆண்டவரே है? परमेश्वर எனக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். मुझे सिखाने के लिए स्तुति கற்றுக் हो, கொடுப்பதற்காக मुझे सिखाने சில के लिए மனிதர்களை பயன்படுத்தினீ. कुछ मनुष्यों का அதற்காய் इस्तेमाल ஸ்தோத்திரம். किया। इसलिए स्तुति हो। இயேசு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். यीशु स्तुति करता है। எந்தெந்த வேலையில என்னென்ன செய்யணும்னு செய்தீரோ किस किस समय में क्या क्या करना அதை है आपने அந்தந்த रखा था। வேலையில செய்தீரே. उसे उस समय में किया। நானும் அதை சரியா அறிந்து செயல்பட வைத்தீரே. मैं भी उसे सही से समझकर क्रिया करने அதற்காய் लगा। ஸ்தோத்திரம். इसलिए तेरी स्तुति हो। ஹalleluya. हालेलुया। சரி என்ன ஒண்ணே ஒண்ணு பாத்துறோம். एक और देखेंगे, என்ன ஒண்ணே ஒண்ணு பார்த்துட்டு உங்க பாஸ்டர் கையில கொடுத்துறேன். एक और देखकर आप पास्टर के हाथ में சரியா? देंगे, வாசிங்க பார்க்கலாம். पढ़ेंगे। அப்போஸ்தலர் 27 प्रेरित 35. 27 उसका 35। அப்போஸ்தலர் 27 35. நீங்க பாத்தீங்கன்னா यहाँ पर हम देखते हैं சில காரியம் பாத்தீங்கன்னா எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றானே தெரியாது. कुछ बातों को हम देखेंगे क्यों स्तुति करते हैं नहीं पता ஆனா அது चलेगा, கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது தான் தெரியுது. लेकिन गहराई से देखेंगे तो சரி இந்த இடத்துல பவுல் ஸ்தோத்திரம் பண்ணார்ல, यहाँ पर पौलुस ने स्तुति किया। எதுக்கு பவுல் ஸ்தோத்திரம் பண்ணாரு? क्यों स्तुति किया? இதுலயே அப்பத்தை எடுத்து தான் ஸ்தோத்திரம் பண்ணாரு. यहाँ पर भी रोटी उठाकर स्तुति किया। எதுக்கு தெரியுமா ஸ்தோத்திரம் பண்ணாரு? क्यों स्तुति किया? நான் அது வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். मैं जल्दी से कहकर जाता ஏன்னா हूँ। எத்தனை நிமிஷம் இருக்கு? और कितना मिनट है? 7 நிமிஷம் இருக்கு. 7 मिनट है। 7 நிமிஷத்துல வேகமா பேசணும். 7 मिनट में जल्दी से बोलना। சரியா? வேகமா காட்டி கொடுத்துறேன். जल्दी से सिखाता हूँ। என்ன தெரியுமா? क्या देखते हैं? ஏன் தெரியுமா அது ஸ்தோத்திரம் பண்ணாரு? क्यों स्तुति किया? 23 அதிகாரத்துக்கு கொஞ்சம் வாங்க. 23वां अध्याय में आइए। 3:11. 23 उसका 11। பவுலே திடன்கொள். சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும். சரி இப்போ நீங்க நல்லா கவனிச்சிடணும். अब आपको ध्यान से देखना है। எருசலேம்ல சாட்சி கொடுத்தாச்சு. இப்போ எங்க சாட்சி यरूशलेम में கொடுக்கணும்? गवाही दे दिया है, अब कहां पर गवाही देना चलो है? गए। बताइए। ரோமாபுரியில சாட்சி கொடுக்கணும். रोम में। சரி நம்ம ஆளு எங்க தான் இருக்கிறாரு? हमारा इंसान कहां पर है? ஜெயிலுக்குள்ள தான் இருக்கிறாரு. जेल के अंदर है, வெளியே வரல. बाहर नहीं आया। இப்போ இவனை கூட்டிட்டு வர்றாங்க. अब इसे बाहर ले आते हैं। கூட்டிட்டு வந்தா लाते ही கப்பல் 14 நாளா சந்திரனை பார்க்கல, நட்சத்திரத்தை பார்க்கல, சூரியனை பார்க்கல. 16 दिन जो है ना तो चंद्रमा को सूरज को नहीं देखा। பயங்கர மழை, भयंकर बरसात, அடமலை, बहुत भरी சாப்பிடல. किसी ने खाना नहीं खाया। நல்லா கவனிச்சிடணும். ध्यान देना है। இப்ப எல்லாரும் அவன் அப்படியே நிக்கான். अब सब वैसे वैसे खड़ा है, எல்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. सब अपने 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 जगह में बैठा எல்லாம் है, குளிர்ல ஆடுது. सब ठंडी के मारे कांपते हैं। இவன் மட்டும் எலும்பி நிக்கான். अब ये सिर्फ खड़ा होता है, எலும்பி நின்னு அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணான். खड़े होकर रोटी को लेकर स्तुति करता है। எதுக்கு தெரியுமா தோத்திரம் क्यों பண்ணா? स्तुति किया जानते हो? 23ல ஆண்டவர் சொன்னாரு, 23 में परमेश्वर ने कहा நான் ரோமாபுரியில போய் சாட்சி கொடுக்கணும். मैं रोम में जाकर गवाही देना है, நான் ரோமாபுரியில போய் சாட்சி मैं கொடுக்கணும். रोम में जाकर गवाही देना है। நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா अब अच्छे पढ़कर देखोगे இவர் तो ஜெயிலுக்குள்ள இருப்பார்ல, ये जेल के अंदर रहेगा। ஃபேலிக்ஸ் फेलिक्स தைரியமா பேசுவான். वो हिम्मत के साथ बोलता ஃபெஸ்ட் है, வருவான், தைரியமா फेस्तु பேசுவான். आएगा, वो हिम्मत के साथ बोलेगा। அகிரிப்பா ராஜா வருவாரு. अग्रिप राजा आएगा, அகிரிப்பா ராஜாவே हे अग्रिप राजा, தைரியமா பேசுவார். हिम्मत के साथ बोलेगा। இப்போ அதெல்லாம் தாண்டி வந்துட்டாரு. अब ये सब पार कर आ गया है। கப்பல் சேதம் வருதுங்க. अब जहाज में हानि आती है। என்ன தெரியுமா? क्या जानते हो? கப்பல் சேதத்துல ये जहाज के हानि में இவர் செத்துட்டாருன்னா यदि ये मर गया तो அவர் சொன்னது பொய்யாயிரும். वो जो कहा वो झूठा हो जाएगा। யார் சொன்னது பொய்யாயிரும்? किसने कहा हुआ झूठा हो जाएगा? ஆண்டவர் சொன்னது பொய்யாயிரும். परमेश्वर ने कहा हुआ झूठा हो அதனால जाएगा। தான் इसलिए தைரியமா எழும்பி நின்னு தோத்திரம் பண்றாரு. हिम्मत के साथ खड़े होकर स्तुति कहता
है। இங்க வாப்பா, ये यहाँ पर आओ, எல்லாரும் எழும்பு, सब लोग खड़े हो जाओ, எல்லாரும் எழும்பி நில்லு, सब लोग खड़े हो जाओ, எல்லாரும் சாப்பிடு. सब लोग खाओ। என்ன தெரியுமா? क्या जानते हो? நான் ரோமாபுரிக்கு போனோம், मैं रोम में जाना நான் है, சாட்சி கொடுக்க போனோம், मुझे गवाही देने जाना है। இத்தனை இத தாண்டி வந்திருக்கேன், इतना पार कर आया நான் हूँ, அங்க போய் ரோமாபுரியில போய் சாட்சி கொடுக்கணும், मैं वहां जाकर रोम में गवाही देना ராயனுக்கு है, முன்னாடி போய் நிக்கணும். मैं उसके सामने राजा के सामने खड़े இதுவரைக்கும் रहना है। என்ன நடத்தினவன், अब तक मुझे चलाया हुआ, அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாகவே நிக்க வைத்தவன், अग्रिक राजा के सामने खड़ा किया हुआ, அங்கேயும் நிக்க வைப்பாரு. वहां पर भी खड़ा करेगा। ஹalleluya, हालेलुया। அகிரிப்பா ராஜா முன்னாடியே நிக்க வச்சவரு अग्रिप राजा के सामने खड़ा किया என்ன हुआ, அங்கேயும் நிக்க வைப்பாரு. मुझे वहां भी खड़ा அதனால करेगा, தான் தோத்திரம் பண்ணா. इसलिए उसकी स्तुति हो। ஹalleluya, हालेलुया। அப்ப என்ன தெரியுமா? क्या तो क्या है? அடுத்தது என்ன தெரியுமா? अगला क्या है? கப்பல் உடைஞ்சிச்சு, जहाज टूटा, யாரும் சாகல. कोई नहीं मरा। ஏன் கப்பல் உடைஞ்சு இவள செத்திருந்தான்னா जहाज टूटकर सब मर गए होते तो அந்த வார்த்தை பொய்யா இருக்கும். वो जो वचन है झूठा हो गया होगा, அதனால தான் தோத்திரம் பண்ணா. इसलिए वो स्तुति का है ஆண்டவரே, परमेश्वर, நான் ரோமாபுரியில போய் நிக்கணும், मैं रोम में जाकर खड़े रहना है, நான் ரோமாபுரியில போய் நிக்கணும். मैं रोम में खड़े रहना நீங்க है। எனக்கு சொல்லிருக்கீங்க, आपने मुझे कहा है என் ஊழியத்தின் பாதையில நான் போய் அங்க போய் இருக்கணும், मेरे सेवा के मार्ग में वहां पर खड़े रहना है, என்ன கரெக்ட்டா கொண்டு போய் சேர்ப்பீங்க, मुझे सही से ले जाकर पहुंचाओ, என்ன கரெக்ட்டா அங்க போய் சாட்சி சொல்ல வைப்பீங்க, मुझे सही से वहां पर गवाही कहने கரெக்ட்டா என்ன लगाओगे, கொண்டு போய் அங்க சாட்சி சொல்ல வைப்பீங்க. मुझे सही से वहां पर गवाही அதுக்காக खड़ा ஸ்தோத்திரம். करोगे, इसलिए तेरी स्तुति हो, அதுக்காக தான் அந்த ஸ்தோத்திரம் பண்ணாரு. इसलिए वहां पर स्तुति कहा। இப்போ உங்களுக்கு விளங்குதா? अब आप समझ रहे हो? சாதாரண ஸ்தோத்திரம் பண்ணா நம்ம நினைச்சிடுவோம், हम साधारण रूप से स्तुति के हम समझते रहेंगे, அந்த ஸ்தோத்திரத்துக்குள்ள அவ்வளவு ஆழங்கள் उस இருக்கு. स्तुति के अंदर इतनी गहराई है। ஹalleluya, हालेलुया। புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்க வாழ்க்கையில तो आपके जीवन में 24ல உங்களை இதுவரைக்கும் வச்சிருக்காருல, 2024 में अब तक आपको रखा है ना, 25ல என்ன உங்களை வைத்து என்ன சித்த வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். 2025 में आपको रखकर जो करना चाहते हो कर कर पूरा அதுக்காக ஆண்டவரை करेंगे, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, इसलिए उसकी स्तुति करो, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. इसलिए परमेश्वर को धन्यवाद दो। ஹalleluya, हालेलुया। இப்போ புரியுதா? आप समझ गए? நீங்க இந்த ஸ்தோத்திரம் நம்ம சாதாரணமா படிச்சிட்டு போயிடுறோம், ये स्तुति को हम साधारण रूप से पढ़कर चले அவ்வளவு जाते हैं, ஆழங்கள் உள்ள இருக்கு. लेकिन इतनी गहराई है उसके अंदर। இதுல தான் கப்பல் உடைஞ்சிச்சு. इसमें जहाज टूटा, 28ல என்ன கடிச்சிச்சு? 28 में क्या हुआ? விரியன் பாம்பு கடிச்சா உதறி போட்டு अजगर உட்கார்ந்துட்டார். अजगर काटने के बाद उसको झटक कर बैठ गया। ஏன் தெரியுமா உதறி போட்டு உட்கார்ந்துட்டாரு? क्यों झटक कर बैठ गया? கப்பல் உடைஞ்சே நான் சாவல, जहाज टूटकर ही मैं नहीं मरा, நீ கடிச்சா நான் சாவ போறேன், तू काटने पर मैं मरूंगा क्या? நீ கடிச்சு நான் செத்துட்டேன்னா तू काटकर मैं मर गया तो அவர் சொன்னது பொய்யாயிரும். उसने जो कहा वो झूठा हो जाएगा। ஹalleluya, हालेलुया। நீ कैसा कैसा? கடிச்சு यदि तू काट நான் कर செத்துட்டேன்னா मैं मर गया तो அவர் சொன்னது பொய்யாயிரும். उसने जो कहा वो झूठा हो जाएगा। அதுல போட்டிருக்கு, முதல்ல என்ன போட்டிருக்கு? उसमें लिखा है, पहला क्या लिखा है? விரியன் பாம்பு. अजगर। அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? उसके बाद क्या लिखा है? பூச்சின் இருக்கா, விஷ பூச்சின் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? उसके बाद क्या लिखा है? பூச்சின் இருக்கு. जहरीले कीड़े लिखा है। எப்படி விரியன் பாம்பு எப்படி மாறி போச்சு? अजगर कैसे बदल गई? விஷப்பூச்சி, விஷப்பூச்சி எப்படி மாறி போச்சு? जहरीला कीड़ा। उसके बाद சொல்லுங்க. बताइए, உங்க வாழ்க்கையில आपके जीवन में ஆண்டவரை நல்லா தோத்திரம் பண்ணுங்க. परमेश्वर को अच्छे से स्तुति करो। எதுக்கு தோத்திரம் பண்ணணும் தெரியுமா? किस लिए स्तुति करना है? என்ன வச்சு मुझे रखकर 24ல என்ன செஞ்சீரோ, 24 साल में आपने क्या किया? 25ல என்ன வச்சிருக்கிறீரோ, 2025 में क्या रखा இந்த है? உலகத்துல நான் கண்ணை மூடுற வரைக்கும், ये दुनिया में मैं आंख बंद कर இல்லன்னா लेता உங்க வருகை வரைக்கும் या आपके आगमन तक என்ன வச்சு என்ன திட்டம் வச்சிருக்கிறீரோ मुझे रखकर आपने அதை क्या எல்லாம் योजना செய்து बनाया? முடிப்பீர். அதற்காய் தோத்திரம். वो सब कर पूरा किया। हालेलुया। हालेलुया। அதுக்காக தோத்திரம். इसलिए तेरी स्तुति हो। அப்படி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி उस अच्छे परमेश्वर को स्तुति करेंगे। நிறைய பேர் நினைப்பீங்க, कई लोग सोचेंगे வயசாகி போச்சு, उम्र हो गई है, கிழவனாகி போனேன். बूढ़ा हो गया हूँ, நானும் கிழவன் தான். मैं भी बूढ़ा हूँ। ஆமா, என் மூத்த மகளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். मेरे बड़े बेटी के लिए एक बेटा एक बेटी है। நல்லா கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान நிறைய दीजिए। பேருக்கு என்ன தெரியுமா, வயசாயிட்டுனா कई लोगों के लिए उम्र हो गई तो வயசாகி போச்சு, उम्र हो गई है, நம்மளால என்ன हमसे क्या होगा? உங்களால முடியும். आपसे होगा। சரி, நான் அங்க அன்னைக்கு சொன்னேன், मैं उस दिन कहा था, यहाँ पर भी कहता हूँ। ஆபிரகாம் லோத்துக்காக தரப்புல நிக்கும்போது வயது எத்தனை? अब्राहम लोत के लिए जोखिम में खड़े रहते समय उसकी उम्र क्या थी? சொல்லுங்க. बताइए। ஆபிரகாம் லோத்துக்காக தரப்பில் நிக்கும்போது வயது எத்தனை? अब्राहम लोत के लिए जोखिम में खड़े रहते समय उसका उम्र कितना था? ஹலோ, பார்த்து தான் நான் சொல்வேனே. जो देख के तो मैं बताऊंगा। சொல்லுங்க. बताइए। 80 இருக்கும். நல்லா இருக்க. 80 இருக்கும். 80 होगा। 17:1 படிங்க, ஆதியாகமம். उत्पत्ति 17:1 पढ़ेंगे। எத்தனை வயசு?
கேட்டியம்மா 19 வயசு கம்மி பண்ணிட்டியம்மா. ஆபிரகாம 19 வயசு கம்மி பண்ணி விட்டுட்டியே தாத்தாவை. சரி இங்க கவனிங்க, 99 வயசு 99 उम्र, ஈசாக்கு பிறக்கும்போது 100 வயசு, ईसाक जन्म होते समय 100 उम्र, இது 17. ये 17, 18ல தரப்புல நிக்காரு. 18 में जोखिम में खड़ा है. எத்தனை வயசுல தரப்புல நின்னாரு? तो किस उम्र में जोखिम में खड़ा था बताइए. சொல்லுங்க ஐயா. வயசாயிட்டு அப்படின்னு நினைக்கிற பெரியவர்களே, अय्या उम्र हो गए ऐसे सोचने वाले बुजुर्गों, உங்களால முடியும். आपसे भी होगा. ஹalleluya. हालेलुया. விளங்குதுல்ல? समझ रहे हो ना? நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டா? मैं आपको कहता हूँ, உங்களுக்கு ஏன் தெரியுமா தோத்திரம் பண்ணாரு? वो उसने क्यों स्तुति कहा? நான் ரோமாபுரிக்கு போனோம். पौल कहता कि मैं रोम में जाना है. ஃபெலிக்ஸ்க்கு முன்னாடி நிக்க வச்சாரு. फिलिस के सामने खड़ा किया, பெஸ்துக்கு முன்னாடி நிக்க வச்சாரு. पिस के सामने खड़ा किया, அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி நிக்க வச்சாரு. अग्रिप राजा के सामने खड़ा किया, அங்கேயும் கொண்டு போய் நிக்க வைப்பா. वहां पर भी ले जाकर खड़ा करेगा. கப்பல் உடைஞ்சால எனக்கு கவலை இல்ல. जहाज टूटने पर भी मुझे कोई அங்க हानि வந்து என்ன கொண்டு போய் नहीं, நிக்க வைப்பாரு. मुझे ले जाकर खड़ा करेगा. விரியன் பம்பு கடிச்சால கவலை இல்ல. अजगर काटने पर भी कोई चिंता नहीं, என்ன கொண்டு நிக்க வைப்பாரு. मुझे ले जाकर खड़ा करेगा. அதுக்காக சோத்திரம். इसलिए उसकी स्तुति हो. இப்ப புரியுதா? आप समझ रहे हो? அப்போ தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. तो अच्छे से साफ समझ लीजिए. மூணு தான் சொன்னேன். சொல்லுங்க பார்க்கலாம். मैंने 3 बात को कहा. ஒன்னு, पहला, நான் கற்றுக்கொள்வதற்காக, मैं सीख लेने के लिए, யுத்த புருஷனாய் युद्ध மாறுவதற்காக, पुरुष बनने के लिए, அதுக்கு சில மனிதர்களை பயன்படுத்தி இருப்பார். इसलिए कुछ मनुष्यों को इस्तेमाल किया அதற்காய் होगा. சோத்திரம். इसलिए उसकी स्तुति हो. அந்த மனுஷங்களை சத்ருவா என்னாதீங்க, इस मनुष्य को शत्रु मत समझो, கர்த்தரே அனுமதித்தார். परमेश्वर ने खुद अनुमति दी அதற்காய் है. சோத்திரம். इसलिए उसकी நான் स्तुति हो. கற்றுக்கொள்வதற்காக मैं வைத்தார். सीख लेने के लिए. இரண்டாவது, दूसरा, பரலோகம் இயேசு சோத்திரம் பண்றார். स्वर्ग में यीशु स्तुति करता है. பரலோகத்துல என் பிதா நான் என்ன செய்யணும்னு வச்சிருந்தாரோ எந்த நேரத்துல, स्वर्ग में मेरे पिता ने मेरे लिए किस समय में क्या करना है उसकी चाहत அந்த थी. நேரத்துல செய்ய வைத்தீரே அதற்காய் சோத்திரம். उस समय में करने लगा है, उसकी स्तुति हो. பவுல் पौलुस ரோமாபுரியில போய் சாட்சி கொடுக்க வைக்கிறீங்க. रोम में जाकर गवाही देने लगाते हो. இதெல்லாம் தாண்டி வர எனக்கு உதவி ये செய்யுங்க. सब पार करने मुझे मदद किए हो. இந்த 24 கடைசில வந்திருக்கிறனா, ये 24 साल के आखिर में आए हम. 25 ஆகட்டும், 25 होने दो, 26 ஆகட்டும், 26 होने என் दो, வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் मेरे साल के आखिर तक என்னை வைத்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ मुझे मेरे द्वारा क्या आपकी इच्छा அதை है, எல்லாம் செய்து முடிப்பீர். அதற்காய் சோத்திரம். वो योजनाओं को पूरा कराओगे, उसकी स्तुति हो. அது வரைக்கும் என்ன நடந்தாலும் எனக்கு மரணம் கிடையாது. उसके बीच में कुछ भी हो जाए मेरे लिए मौत नहीं है. ஹalleluya. हालेलुया. இத அறிஞ்சுதான் அவர் சோத்திரம் பண்ணார். इसे जानकर ही वो स्तुति இப்ப कहा. புரியுதுல்ல? आप समझ रहे हो? இப்ப சொல்லுங்க. अब बताइए. எனக்கு சில நேரத்துல சில சபையில தோத்திரம் பண்ணு அப்படினா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். எதுக்கு தோத்திரம் பண்ற? मुझे कुछ कलीसिया में स्तुति कहूं कहे तो स्तुति स्तुति स्तुति, நான் इसलिए சொல்லட்டா? स्तुति करते நான் हो. சொல்லட்டா? मैं कहता हूं, நம்ம சோத்திரம் அர்த்தமுள்ளதாக காணப்பட வேண்டும். हमारी स्तुति में कोई मतलब होना चाहिए. ஹalleluya. हालेलुया. சரி, நான் பாஸ்டர் கையில கொடுத்துறேன். पास्टर के हाथ में मैं दे देता हूं. பாஸ்டர் கையில கொடுத்துறேன். पास्टर के हाथ में दे देता हूं. இப்ப புரியுதுல்ல? आप समझ रहे हो? நான் தொடர்ந்து பாஸ்டர் நடத்துவாங்க. लगातार पास्टर जी चलाएंगे. ஓகே, நான் பாஸ்டர் கையில கொடுத்துறேன். पास्टर के हाथ में मैं दे देता हूं. ஜீசஸ் ஹalleluya. நான் நம்பினவர் இன்னார் என்று அறிந்திருக்கின்றேன்.